நடேசன் வீட்டில் நடக்க பிரச்சனைலாம் நினச்சி ஒரு பக்கம் ரொம்ப கவலையில் இருக்கவும் செய்கிறான். நிலாவை எப்படியும் சமாதானப்படுத்திடலாம். ஏன்னா நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருவேளை இந்த வீட்டை விட்டுன்னு போகணும்னு நினச்சிருந்தா எப்பயோ இந்த வீட்டை விட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் எங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் பல கஷ்டங்களை தாண்டி இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்க இந்த பிள்ளைக்கு இனி எந்த கஷ்டத்தையும் வரவிடக்கூடாது. சோழன் வேணா அந்த ராகவை போய் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நடேசன் தனியாக யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. வீட்டை விட்டு வெளியில் போன நடேசன் ரொம்ப யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. எங்கன்னு பார்த்தா வானதியுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சைக்கிளை நிறுத்திட்டு வெளியே நின்று இங்கே வானதியுடைய அப்பாவை வந்துட்டு கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க நடேசனும். யார் இது, என்ன வெளியே சத்தம்னு வானதியுடைய அம்மா அப்பா 2 பேருமே வெளியே எட்டி பார்த்தா நடேசன் வந்து நிற்கிறாங்க. வானதியுமே நிற்க உடனே நடேசன் உள்ளே வராங்க. என்ன இப்போ எதுக்கே இங்கே வந்த? அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து சத்தம் போட்டு வந்தோன்னு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு சண்டை போட வந்துட்டியா? ஏயா, அன்னைக்கு தான் இந்த பாண்டியை பற்றி நல்ல விதமாக பேசணும், பாத்தியா அவன் புத்தியை காட்டிட்டான் அப்படின்னு இங்கே வானதியுடைய அம்மா வானதி அப்பா கிட்ட சொல்ல, இரு என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல உள்ளே வரலாமான்னு கேட்டுக்கிட்டு நடேசன் உள்ளேயும் வராங்க. இப்போ என்ன இதுக்கு, எதுக்காக இங்கே வீடு தேடி வந்திருக்கிய, என்ன விஷயம் அப்படின்னு அங்கே வானதியுடைய அப்பா கேட்க உடனே உள்ளே இருக்க வானதி வெளியே ஓடி வந்து, வாங்க மாமா, என்ன இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கள் வானதி கேட்குறாங்க. அதை தன்னடி நாங்களும் கேட்டுட்ருக்கோம். என்ன நீ இல்லை இங்கே வீட்டு பக்கம் வர சொன்னியா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லையே பாண்டியில் ஏதாவது எங்கள் வீட்டுக்கு வர சொன்னானா, பொண்ணு கேட்டு வர சொல்லி ஏதாவது சொன்னானா அப்படின்னு உடனே நடேசனை பார்த்து கேட்க, ஆமாம்மா பாண்டி ஒன்று என்ன வர சொல்லலை, நானாக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ல, என்ன இப்போ உங்கள் வீட்டுக்கு என்னை மருமகளாக கூட்டிகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல, அதான் இந்த வீட்டுக்கு என்னை தேடி வந்திருக்கீங்க கரெக்டு தானே மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வானதி கேட்க, அதுதான் இல்லை, இந்த வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரவே வேணாம், எங்கள் வீட்டு பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம், எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாகவே வர வேணாம், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு நடேசன் போட்டு இந்த கோவத்தோட உண்மையை சொல்ல, இதை கேட்ட வானதி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் பாண்டிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி என்னுடைய பையன், இது நாள் வரைக்கும் அவன் என் பேச்சை கேட்காம இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத அவன் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நடேசன் சொல்ல, இப்போ எதுக்கு இப்படி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாண்டி அப்பெல்லாம் என்னை விட்டுட மாட்டான், பாண்டி நான் சொன்னால் கேட்பான், அவன் என்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பான், நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக அந்த வீட்டில் உங்களுக்கே மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை, அதே இதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து இந்த வீட்டில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏன் அப்படின்னு வேகமாக சத்தம் போடுற எங்கள் நடேசன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, போனா போகுதே சின்ன பொண்ணாச்சே, இன்னைக்கு திறந்துவன் நாளைக்கு திறந்துவன் பார்த்துட்டேன் தான் நீ திருந்துற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் உங்கள் 2 பேரையும் தான் நான் தப்பாக நினச்சேன், ஆனால் எங்களுக்கு இப்போ தான் புரியுது இந்த வீட்டில் நீங்கள் எம்புட்டு கஷ்டப்படுறீங்கன்னு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நாளுக்கு நாள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டே தான் உங்கள் வீட்டுக்காரம்மா அலையிறாங்க, சரிதானம்மா அப்படின்னு நடேசனை கேட்குறாங்க. 2 பேரும் புரியாத மாதிரி நிற்க, எங்களுக்கு இந்த தொந்தரவே வேணாம், வீட்டுக்கு வர பொண்ணு அமைதியாக இங்கே புருஷனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு மதிப்பு கொடுக்குற பொண்ணாக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் இந்த வீட்டுக்கு நிலாவும் வந்திருக்கா, நிலா மாதிரி இல்லைனாலும் கொஞ்சமாவது இங்கே ஒரு நல்ல குணம் உங்கள் பொண்ணுகிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்தேன், எதுவுமே இல்லாத பொண்ணால் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னையா ஆனால் பார்த்துட்டே இருக்கேன் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பற்றியே, புரியுதுமா உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும், ஆனால் நீங்களும் அதே கஷ்டத்தை தானே இந்த வீட்டில் பட்டுட்ருக்கீங்கன்னு நடேசன் சொல்கிறார். இதை கேட்ட வானதி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே நடேசன் எங்கள் வானதியை பார்த்து, இங்கே பாருமா, நீ என் வீட்டுக்கு மருமகளாக வர வேணாம், பாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, உங்கள் அம்மா அப்பா உனக்காக பார்த்த பையனை நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ், அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க, வீட்டை எதிர்த்து இப்படி எல்லாரையும் எதிர்த்து நீ என் வீட்டுக்கு ஓடி வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன போனா போகுதுன்னு பார்த்தா நீங்கள் ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க, இந்த விஷயம் மட்டும் பாண்டிக்கு தெரிஞ்சதுன்னா பாண்டி உங்களை சும்மாவே விடமாட்டான் அப்படின்னு சொல்ல, பாண்டிக்கு விஷயமே தெரிஞ்சாலும் அவனை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும், அவனும் ஒரு வழியாக வானதி நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாலேன்னு சந்தோஷம்தான் படுவான், ஏன்னா நீ அவனை அந்த பாடலை படுத்திக்கிட்டு இருக்க, நிலாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், நிலா அந்த வீட்டுக்கு வந்தது எப்படின்னு மட்டும்தானே உனக்கு தெரியும், மற்றபடி நிலாவை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் அந்த பிள்ளையை நீ ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிற, இது உனக்கே கொஞ்சமாவது நியாயமா, அன்னைக்கு உன் அண்ணன் பேசினதுக்கும் நேற்று நீ பேசினதுக்கும் என்ன வித்தியாசம்
சொல்லு பார்க்கலாம். அவன் ஒரு ரவுடி பையன் ரோட்டில் நின்று என் மருமகளை ரொம்ப மட்டமாக பேசினான். நீ வீட்டுக்கு வந்து பேசுகிறேன், அப்போது உனக்கும் அண்ணனுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லையே அப்படின்னு சொல்ல வானதி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே நடேசனை பார்த்து நடேசன் திரும்பவும் வானதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன்னுடைய இந்த வாய்க்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயமாக அமைவான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ வழியை பாரு. முக்கியமாக புருஷன் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களையும் மதிக்கணும். எப்படி மதிக்கணுன்றத கொஞ்சம் கற்றுக்கிட்டு போ. அப்போ தான் அந்த வீட்டில் உனக்கு மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும். நீ அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பேசும்போது எனக்கு தோண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நிலாவை நாங்கள் எல்லாரும் கொண்டாடுறது உனக்கு பிடிக்கல. முக்கியமாக உன்னையே தான் நாங்கள் அப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறேன். அதைத்தானே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடேசன் கேட்ட கேள்வி சரிதான், ஆனால் வானதிக்கு பதில் தெரியலை. இங்கே பாருங்கன்னு திரும்பவும் இங்கே பாண்டியை பற்றியே பேச வர வானதியுடைய வாயடைச்ச நடேசன், இங்கே பாருமா, இந்த விஷயம் எல்லாமே உனக்கு சரியோ தப்போ அது எனக்கு தெரியலை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு என்றைக்குமே மருமகள்னு பார்த்தா அது உன் முதல் மருமகள். அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் பார்த்தா நிலாதான். நீயே வந்தாலும் என் சேரணிக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணே வந்தாலும் நாங்கள் நிலாவை இன்னைக்கு எப்படி பார்க்குறோமோ அப்போவும் நாங்கள் அப்படியே தான் பார்ப்போன்னு சொல்ல, அது சரி, இது இங்கே ட்ராமா கல்யாணம் தானே, அப்படி இருக்கப்போ நிலா எத்தனை நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன்னு எங்கள் வானதி சொல்ல, பாருமா, நிலா கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் தான் வாழ போகிறேன். சோழன் கூட சந்தோஷமாக வாழத்தான் போகிறேன். என்னதான் அவங்க காதலிக்கலைனாலும் கல்யாணத்துக்கு பிறகு காதலிக்க தான் போகிறாங்க. நிச்சயமாக அவங்க சந்தோஷமாக வாழத்தான் போகிறாங்க. ஆனால் என்ன ஒன்று, காதலிச்ச நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு இங்கே நடேசன் சொல்ல, வானதி வாயை பிளந்த மாதிரி நிற்க, நீதாம்மா, நீயும் உன் வாயும் தான் காதலிக்கு எதிரியும் கூட. பாண்டியை லவ் பண்ணுறது, அவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது இதெல்லாம் சரிதான். ஆனால் பிரச்சனைகளையும் தீர்க்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை வரணும். ஆனால் நீ பிரச்சனையை பெருசுப்படுத்துகிற ஆளால் இருக்க. நீ வீட்டுக்கு வந்தினா என் குடும்பம் 2 இல்ல 4 கூட மாறும். அந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் எந்த வசதியுமே இல்லை. சகிச்சிட்டு போகிற நிலா எங்க? ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த வீட்டில் ரூம் இல்லை, எனக்கு தனி ரூம் வேணும்னு கேட்குற நீ எங்க? நீயும் நிலா கூட ஏணி வச்சா கூட எட்டவே முடியாதுமா. நிலா எங்களுக்கு அந்த வீட்டோட கொலசாமி மாதிரி. ஆனால் நீ அப்படின்னு எங்கள் வானதியை பார்த்து ஒரு முறைக்கிற நடேசன், இனி என் வீட்டுக்கு வர்றது, இந்த அடுத்த ராத்திரியில் வந்து என் வீட்டில் வந்து எல்லாரையும் இங்கே நாட்டாமல் பண்ணுற விதமாக பேசுகிறது, இதுதான் கடைசியாக இருக்கணும். சோழன் எங்கள் பாண்டிக்கு அண்ணன். சோழனுக்கும் பாண்டிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நீ தலையிடக்கூடாது. எத்தனையோ தடவை வீட்டில் பிரச்சனை வந்திருக்கு. நிலா அண்ணன் தம்பி பிரச்சனை எப்படி பார்க்கணுமோ அப்படி மட்டும்தான் பார்ப்பாளே தவிர, இது என் புருஷனை நீங்கள் அடிக்கிறீங்க, என் புருஷன் கூட நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு எந்த எண்ணத்துலையும் நிலா பார்க்குறதும் இல்லை. அதே போலதாம்மா, அந்த மாதிரி கூட நீ இருக்க வேண்டாம். ஆனால் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமலாவது இருக்கலாம். நேற்று நைட்டு நீ ஒரு நாள் இங்கே நைட்டு வந்து இருந்ததுக்கே எங்களுக்கு நீ எல்லாம் எப்படின்ற விஷயமே தெரிஞ்சு போச்சு. பாவமா உங்கள் அம்மா அப்பா அண்ணனுடைய கஷ்டமெல்லாம் இப்போ தானே தெரியுது. உன்னை எதுக்காக இப்படி அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு. நான் கூட நீ பாவம்னு நினச்சேன். ஆனால் உன் மேலே இறக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எங்கள் நடேசன் சொல்ல, வானதி வாயடைச்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. நான் மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, நான் சரியாக தான் பேசுகிறேன். அந்த வீட்டில் எல்லாருக்கும் தகுதி இருக்குது. அப்பான்ற தகுதி எனக்கு இருக்குது, அண்ணனுங்கன்ற தகுதி சேரனுக்கும் சோழனுக்கும் இருக்குது, தம்பின்ற தகுதி பல்லவனுக்கு இருக்குது, அண்ணின்ற தகுதி நிலாவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு காதலின்ற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த உரிமையில் நீ என்றைக்குமே என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப கோபமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போக, பாத்தியாடி நீ வாழ போகிற இடம்னு சொன்ன. ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களே தேடி வந்து நீ அந்த வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு அவங்க அம்மா சொல்ல, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இவ போகிற இடமெல்லாம் இப்படியே வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாரும் இப்படி தான் அடித்து தொட்ட தான் செய்வாங்க. கஷ்டம் என்னமோ நமக்கு தான் அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் புலம்பிக்கிட்டே உள்ளே போய்ட்றாங்க. வானதிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அடுத்த நாள் காலையிலே வானதி கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நேராக பாண்டியோடைய கடைக்கு போயிடுறாங்க. நேற்று உங்கள் அப்பா வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாண்டி எதுவுமே காதலை வாங்காமல் தான் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் சொல்கிறது உனக்கு காதலை விழுகுதா இல்லையா? உங்கள் அப்பா இதுக்கு நைட்டு வந்து என்கிட்ட அப்படி பேசணும், எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் அவமானப்படுத்துகிற விதமாக பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, பாண்டி அப்பையும் எதுவுமே காதலை வாங்காமல் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு காதலை விழுகுதா இல்லையான்னு அங்கே இருக்க ஸ்பேனரெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க என்ன வேணும் உனக்கு இப்போது அப்படின்னு உடனே பாண்டி கிளம்பி நிற்கிறாங்க. என்ன பாண்டி, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிற. ஓ, அப்போ நீ சொல்லி தான் உங்கள் அப்பாவே என் வீட்டுக்கு வந்து பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்லலைன்னா மட்டும் நீ நம்ப போறியா என்ன?
காதலுக்குள்ள முதல்ல வேண்டது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே உனக்கு இல்லாதப்போ நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல, பின்ன எதுக்கு தேவையில்லாமல் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. பாண்டி, நீ கொஞ்சம் மாதிரியாக பேசுகிற, எனக்கு இது சரியாக பண்ணலன்னு சொல்ல. நான் இப்போ தான் வானதி சரியாகவே பேசுகிறேன். என் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னைய காதலிக்கணும்னு நான் சொன்னது உன்னை காதலிச்சது தான். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. நீ என் லைஃப்குள்ளே வேணாம். எங்கள் அப்பா பேசினது தப்பு தான். அன்னைக்கு என்கிட்ட கேட்காம வந்து பேசிட்டாரு. என்கிட்ட சொல்லியிருந்தானா கூடவே நானும் வந்திருந்திருப்பேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. வானதி இதை கேட்டு, பாண்டி அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்க, உங்ககிட்ட எதுவுமே நல்ல குணம் இல்லை வானதி. அவசரப்பட்டு திட்டுறது, அவசரப்பட்டு மற்றவங்க மனசை காயப்படுத்துறது உன்னுடைய மிகப்பெரிய தவறே உன்னுடைய கோவம்தான். எதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிற குணம்தான். இது லைஃப்பில் மட்டும் என்றைக்குமே செட்டே ஆகாது வானதி. அதுவும் உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. நம்ம பழகின இந்த கொஞ்ச நாளே தெரிஞ்சு போச்சு. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் இது தொடருமே தவிர இதுக்கு முடிவுன்றது கிடைக்க போகிறதே இல்லைன்னு சொல்ல, இப்போ எதுக்கு மாறி மாறி அப்பாவும் பிள்ளையும் திட்டிகிட்டே இருக்கீங்க? உங்கள் வீட்டு நிலாவை நான் திட்டேன், அதுவும் அசிங்கப்படுத்திட்டேன்னு, அதுக்காக தானே அப்படின்னு சொல்ல, நிலானியை திட்டினத்துக்கு மட்டும் இல்லை, வீட்டில் யாருக்குமே உங்களுக்கு கேட்குறதுக்கான தகுதி யாருக்குமே இல்லைன்னு சொன்னால அதுக்கும் தான். தகுதின்றதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வானதி வாயடிச்சு போய் நிற்க, அப்படி தகுதியை தரத்தரம் பார்த்தனா எதுக்கு இந்த மெக்கானிக்கை தேடி வந்த? மெக்கானிக்குடைய குடும்பம் உனக்கு எதுக்கு? இங்கேப்பா, நீ படித்த படிப்புக்கும் நீ இருக்கிற அழகுக்கும் என்னை விட என் குடும்பத்தை விட பெரிய குடும்பம் உனக்கு கிடைக்கும். அந்த குடும்பத்தில் தகுதியிலேருந்து எல்லாமே இருக்கும். நீ பேசாமல் அந்த மாதிரி குடும்பத்தை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, என்னையை விட்டுரு அப்படின்னு நீங்கள் பாண்டி சொல்கிறாங்க. பாண்டி, ஏன் பாண்டி இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன்னு வானதி சுமூகமாக பேச, இங்கே பாரு வானதி, இன்னைக்கு இப்போ சண்டை போடுவேன், அப்புறம் உனக்கு தனியாக பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து மன்னிப்பு கேட்ப, என்னால் முடியலை அப்படி நீங்கள் பாண்டி சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு இங்கே மெக்கானிக் ஷாப்புக்கும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு இங்கே பாண்டி சத்தம் போட, வானதி தான் செஞ்சதை தப்பெல்லாமே உணர்ந்தாலும் கூட ஒரு பக்கம் மாறி மாறி அவங்க அப்பா அப்புறம் இப்போ பாண்டின்னு திட்டிகிட்டே இருக்கதை நினச்ச வானதி வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க.